You may think that I am going a bit fast, completing 11 chapters in 2 sessions. நீங்கள் நினைக்கலாம் நான் வேகமாக சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி 11 அதிகாரங்களையும் சீக்கிரத்தில் முடிப்பேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். So the purpose or my intention is not to go through an in-depth analysis or a study of this revelation, but after the 4 sessions, if all of you are making a decision that I'm excited to read this book, I would say that I have achieved my purpose. என்னுடைய நோக்கம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து புத்தகத்தை ஆழமாக படிப்பது என்னுடைய நோக்கம் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த 4 செஷன் முடிந்து நீங்கள் இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. So we'll have a quick recap of what we have studied yesterday. நாம் நேற்று படித்த விஷயங்களை நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். So how many series of judgments are there? 3. That's right. And what is the first one? 6. Second one? 7. Third? 7. Great. So we have completed the trumpet judgment. Now we'll turn our Bible to Revelation chapter 12. நாம் இப்போது வெளிப்படுத்த விசேஷத்தினுடைய 12வது அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம். Yeah. So let me ask a very interesting question. நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறேன். So many of these people in this world, they have some kind of frustration, right? அநேக ஜனங்கள் இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனான சூழ்நிலைகள் இருக்கிறது. Do you know who is the person with the most frustration in this world? That we are going to discuss about that. One person in this world is having the most frustrated person in this world. Who is that? இந்த உலகத்திலே மிகவும் மிகவும் மன அழுத்தத்துக்குரிய இருக்கக்கூடிய ஒரு நபர் யார் என்று தெரியுமா? One of you can read chapter 12, the last part of verse 12. Chapter 12, the end of verse 12, the last part of verse 12. ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். On a lighter note, let me say that many of us, we may not have a proper understanding of Revelation, but Satan has a better understanding of what is going to happen. நம்மளில் அநேகருக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து புத்தகத்தை குறித்து நம்மளுக்கு அதிகமாக தெரிந்திருக்கிறதை காட்டிலும் பிசாசானவன் சாத்தான் இதை குறித்து அதிகமாக அவன் அறிந்து வைத்திருக்கிறான். One thing Satan knows that his countdown has started. His time is very less, and that's the reason he's so frustrated and he wants to do certain things before the time ends. ஒன்று மாத்திரம் நம்மளுக்கு தெரியும், பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து அவன் தன்னுடைய வேலைகளை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறான். Fine. So in this chapter 12, we'll quickly go through that. There are 3 characters, a woman, her son, and there is a dragon. 3 characters. இந்த 12ஆம் அதிகாரத்தில் நான் 3 நபர்களை குறித்து நாம் பார்க்க முடியும். ஒன்று வலு சர்ப்பம், இன்னொன்று ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு பிள்ளையை குறித்து கூட ஆண் பிள்ளையை குறித்து கூட அங்கே நாம் பார்க்கிறோம். Fine. Now I will not go through all the verses. So the woman is in the childbirth, is about to give birth, and the dragon is looking to that woman. Do you know what exactly is the purpose? இந்த ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி அங்கே ஒரு பிள்ளையை பெரும்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாள். The last part of verse 4 says that the dragon stood before the woman who was about to give birth so that he might devour her child as soon as it is born. இங்கே நாம் இந்த வலு சர்ப்பமானது 4வது வசனத்தினுடைய பிற்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இந்த வலு சர்ப்பம் பிள்ளை பெற்றவுடனே, அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அவளுக்கு முன்பாக நின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So we discussed 3 characters: woman, son,
Dragon. And what this dragon is looking? Dragon knows that in a short span of time, the woman is about to give birth. Once the birth happens, the dragon wants to devour, kill, attack that son. That's the way he is looking at it. அந்த ஸ்திரீ தன்னுடைய பிள்ளையை பெற்றவுடனே இந்த வலு சர்ப்பம் அதை பட்சித்து போடும்படி அங்கே அதை நோக்கி கொண்டிருக்கிறது. Do you know who is the son? அந்த பிள்ளையை குறித்து உங்களுக்கு தெரியுமா? In verse 5 that says that who is going to rule over all the nations with an iron rod. அந்த பிள்ளையை குறித்து நாம் பார்க்கும்போது சகல 5வது வசனத்தில் சகல ஜாதிகளையும் இருப்புக்கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். So who is that son? Jesus Christ. And who is that woman? Israel. So let me summarize this. God in his sovereign plan, God has selected one of the nation, Israel, to bring a son so that through that son, the whole nation, the whole kingdom will become the kingdom of his son. தேவன் தன்னுடைய அநாதி திட்டத்தின்படி தன்னுடைய இறையாண்மையின்படி இஸ்ரவேலை தெரிந்தெடுத்து அதன் மூலமாக அங்கே தன்னுடைய குமாரனை கொண்டு இந்த முழு உலகையும் அவர் ரட்சிப்பதற்கு அவர் திட்டம் கொண்டிருந்தார். After birth, what it happened? Do you know what after the birth what it happened? The child was caught up to the heaven. அந்த பிள்ளை பெற்றபோது பிள்ளை பிறந்தவுடனே தேவனிடத்திற்கு சென்றது என்று சொல்லி நாம் அங்கே 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். Please note that it is not an escape from the dragon. The child was caught up to the heaven. It is not an escape. It is a decisive victory over the dragon. His son Jesus Christ came into this world. He died, resurrected, ascended. It is not an escape from the dragon. Instead, it is a victorious or a decisive victory over the Satan and all his plan. அந்த ஸ்திரீனுடைய பிள்ளை தேவனிடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அது ஒரு ஜெயமாக நாம் கருத வேண்டும். So we started this session stating that who is the most frustrated person? Satan. His first plan was whether he could succeed the first plan? No. His first plan was to kill his son, but his plan was not succeeded. சாத்தானுடைய முதல் திட்டம் அந்த பிள்ளையினுடைய குமாரனை கொலை செய்வது, அதாவது அழிப்பது. ஆனால் அதிலே அவன் வெற்றி காணவில்லை. Now from verse 7 onwards, there is a second reason for frustration. The reason because there was a war happened between Michael and his angels, between the dragon, and finally the dragon had some access to heaven, but after this war the access was completely closed and he was thrown into the earth. வசனம் 7 நாம் பார்க்கும்போது அங்கே அடுத்ததாக சாத்தானுக்கு வலு சர்ப்பத்திற்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம், அதாவது அவனுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரஸ்ட்ரேஷன், அதிலே நாம் வானத்திலே நாம் அங்கே பார்க்கிறோம். So there was a fight between Michael, his angels, and the dragon. They fought each other and finally the dragon was thrown into the earth. இங்கே வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனுடைய சேர்ந்த தூதர்களும் இந்த வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். ஆனால் அங்கே இந்த வலு சர்ப்பமும் அதனுடைய தூதரும் அங்கே யுத்தம் பண்ணினாலும் அங்கே ஜெயம் கொள்ளவில்லை. Look at first reason for frustration. He wanted to attack the son, he could not. Secondly, he had some access to heaven, but now that access is lost. முதலாவதாக அந்த பிள்ளையை அழிக்க வேண்டும் என்று சாத்தான் நினைத்திருந்தான், அது அவனால் செய்ய முடியவில்லை. இரண்டாவதாக வலு சர்ப்பத்தோடு அங்கே யுத்தம் பண்ணி வலு சர்ப்பமானது வானத்திலே மிகாவேலும் அவனுடைய தூதர்களும் கூட யுத்தம் பண்ணியும் அங்கே ஜெயம் கொள்ளவில்லை. Now let me ask a question. Who is left now? இப்போ யார் அங்கே மீதமாக இருக்கிறார்கள்? That lady, that woman is left. Now dragon is trying to attack that woman. இப்போது அந்த ஸ்திரீ தனித்து விடப்படுகிறாள். அந்த ஸ்திரீயை இந்த வலு சர்ப்பமானது அழிக்க நினைக்கிறது. Now can one of you read verse 14? 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி
பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. The third plan was that to attack the woman. And what God has done to that woman is that God has taken away from this time and God protected her during that time. What is a time? A time, times and half a time. Time means 1 year. Times means 2 years. Half a time means half a year. 3.5 years. The last part of the Great Tribulation, when the persecution was at its peak, God protected the people of Israel from all the attack from dragon. அந்த வலுசர்ப்பத்தினுடைய மூன்றாவது திட்டம் இந்த ஸ்திரியானவளை அழிக்க நினைப்பது. ஆனால் இந்த ஸ்திரியானவள் அந்த வலுசர்ப்பத்திற்கு விலகி ஒரு காலங்களும் அரைக்காலமுமாக அங்கே வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டாள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். Dragon is not stopping his plan. If you look at verse 15, the fourth plan of dragon, we see that he sends out a river out of his mouth in an attempt to sweep her away by a flood. Through a flood, he wanted to attack and kill the people of Israel. இங்கே அடுத்ததாக நாம் இந்த வலுசர்ப்பமானது 4வது திட்டமாக இந்த ஸ்திரியை பின்னும் தொடர்ந்து கொண்டு வலுசர்ப்பம் 16வது வசனத்தில் வலுசர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை கொண்டு அங்கே அழிக்க நினைக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அழிக்க நினைக்கிறது. But what happened in verse 16, we see that the earth came to her rescue and the ground opened up and swallowed the river that the dragon has spewed from his mouth. The plan was not success. இங்கே மீண்டுமாக அந்த வலுசர்ப்பத்தினுடைய திட்டமானது தோற்கடிக்கப்படுகிறதை நாம் காண முடியும். So dragon had 4 plans to attack the people of God as well as his son Jesus Christ, and he could not succeed there. And now he's in a much more frustrated situation. He wanted to do the certain things, but he's not able to do that, and he knows that his countdown has started and there is a very little time available for him. இந்த வலுசர்ப்பம் இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களையும் மக்களையும் இயேசு கிறிஸ்துவையும் அங்கே அழிக்க நினைத்தது. ஆனால் முடியவில்லை. மீண்டுமாக தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று சொல்லி அவன் கோபம் கொண்டு செயல்படுகிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். And who are these protected people of Israel? In few chapters back we have seen that how many people are sealed by God from the people of Israel? 1,44,000. So these 1,44,000 people are protected during that 3.5 years. Now who is left? Who is left? Out of the whole people of Israel, if you reduce 1,44,000, remaining people are available for Satan's attack. Now if you look at verse 17, now the dragon's attack is that the remaining people who are not protected, let me do something against them. That is the plan of dragon. இங்கே வலுசர்ப்பமானது மீண்டுமாக கோபம் கொண்டு மீதமுள்ளவர்களை குறித்து அங்கே அவர்களோடு கூட யுத்தம் பண்ண அங்கே நினைத்து அங்கே யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறது. Fine. So let me summarize this chapter 12. Who is the most frustrated person on this earth? Satan. What is the reason? He knows, he has a better understanding of this book than all of us. He knows that what is going to happen, how much time he has, and his time is very limited. இங்கே வலுசர்ப்பம் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று சொல்லி அது மிகுந்த கோபம் கொண்டு தேவனுடைய ஜனங்களோடு கூட அங்கே யுத்தம் செய்கிறதையும் தன்னுடைய செயல்களை செய்கிறதையும் குறித்து நாம் பார்க்க முடியும். An interesting words. Let's read verse 18. Can someone read verse 18 of chapter 12? My version says that, and the dragon stood on the sand of the seashore. Now, this dragon is so frustrated, right? He had 4 plans. He could not do that. Now he's so frustrated. Where is he standing now? Now, look at Marina Beach. He's standing. He's waiting for a friend who is coming now. Let's read about that. இங்கே வலுசர்ப்பமானது தன்னுடைய அவனுடைய 4 திட்டங்களும் அங்கே முறியடிக்கப்பட்ட நிலையில் மிகுந்த கோபம் கொண்டு மீண்டுமாக இங்கே நாம் ஒரு கடற்கரை மணலின் மேல் நிற்கிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். எப்படி ஒரு மெரினா பீச்சிலிருந்து நின்று கொண்டு நோக்கி கொண்டு இருக்கிறதோ அது போல இங்கே நாம் பார்க்க முடியும். Fine. Yesterday's session we discussed about the 3 friends. Anyone recollect the 3 friends?
நேற்று நாம் 3 நண்பர்களை குறித்து நாம் பார்த்தோம். Dragon or Satan, Antichrist or the beast from the sea, and third one, false prophet or beast from the earth, right? These are the 3 friends. Now the first friend is waiting for the second friend. That second friend is coming from the sea. இங்கே இரண்டாவது, அதாவது முதல் நண்பன் அங்கே இரண்டாவது நண்பனை வருகை குறித்து அங்கே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் நாம் இங்கே கடற்கரை மணல் மேல் அங்கே நின்று நிற்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். Yeah. In 13 verses 1 it says that it had 10 horns and 7 heads. அப்பொழுது அந்த மிருகத்தை குறித்து நாம் பார்க்கும்போது அது 7 தலைகளும் 10 கொம்புகளும் உடையதாக இருந்தது. We'll not discuss about that, but in summary you can just see that these are the political power, the rules, the authorities this beast has, the Antichrist has. He has all the influence and the support from all the political kingdoms. இந்த 7 தலைகளும் 10 கொம்புகளும் குறித்து நாம் பார்க்கும்போது அவை எல்லாம் அதிகாரங்களையும் அங்கே ஆட்சிகளையும் அங்கே குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை குறித்து நாம் அதிகமாக இங்கே சிந்திக்க போவதில்லை. Now very interesting thing is happening. Just imagine the way John is in a dramatic way he is explaining. Very interesting thing. Verse 3, if you read it, it says that one of the beast heads appeared to have been killed, but the lethal wound has been healed, and the whole world followed the beast in amazement. யோவான் ஆர்வம் தரக்கூடிய விதத்தில் இங்கே சொல்லுகிறார். அந்த மிருகத்தை குறித்து சொல்லும்போது 3வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்கிறதை கண்டேன். ஆனாலும் அந்த சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பார்த்து பின்பற்றுகிறதை பார்க்க. Yeah, just think that what is the plan for this dragon? He's so frustrated and the beast want to deceive the whole world. That's a plan. Yeah. இந்த மிருகமானது பூமியில் உள்ளவர்களை அங்கே வஞ்சிக்க அங்கே நினைக்கிறது. In verse 3 says that the beast, who is the beast here? It is the Antichrist. Antichrist has a mortal wound as if he's dead. The people thought that he's dead, gone, everything. But suddenly the wound got healed and he got up and he got a power and he has the life now. இங்கே நாம் பார்க்கக்கூடிய மிருகமானது அந்தி கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அவனுக்கு அங்கே காயமேற்பட்டு அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்ட நிலைமையில் அவன் பூமியின் ஜனங்களை அங்கே வஞ்சிக்கக்கூடியவனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். So he was almost dead or dead. Now he has come to power or life. And do you know what the people in this world are telling about him? What the people are telling about him? If you can read verse 4. அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலசர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனுடைய யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். The whole world except few remnant, the whole world is asking a question, who is like this beast, who is like this person, who is like this beast, and they started worshipping him. அந்த மிருகமானது சாவுக்கு ஏதுவான நிலையில் இருந்தாலும் ஆனால் அதற்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை கண்டு இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை 4வது வசனத்திலே பார்க்கிறோம். இப்படி இந்த மிருகத்திற்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை கொடுத்து அங்கே ஆச்சரியப்பட்டார்கள். Now if you go through the subsequent verses, do you know the difference between active and passive, right? All these are in passive. He was permitted, he was allowed, he was permitted. All these are permitted by God for a limited period of time. இவையெல்லாம் தேவனால் அங்கே அனுமதிக்கப்பட்டது. காரணம் அவனுக்கு அங்கே கொஞ்ச காலம் இருக்கிறது என்று சொல்லி தேவன் அவற்றையெல்லாம் அங்கே அனுமதித்திருக்கிறார். So now what is the situation? The whole world is under deception. And all the world we are telling that what kind of a beast is this? What kind of an antichrist is this? And they started worshipping him. That's the situation now. இங்கே நாம் பார்க்கக்கூடிய நிலை, இப்போதுள்ள நிலை, அங்கே மக்களை வஞ்சிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த மிருகமானது வஞ்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மிருகத்தினுடைய அதிகாரத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கொண்டு ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். Now can you read the first part of verse 11? One of you could read the first part of verse 11. பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். That's fine. That is a third friend. Who is that friend?
Beast from Beast from the earth or false prophet joined. Look at the dragon is there. He is most frustrated. Now the Antichrist has joined and all the people started worshipping him, and now the third friend is joined now. இங்கே நாம் பூமியிலிருந்து ஒரு மிருகத்தை எழும்புகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். Yeah. And now what is this third friend doing, or this false prophet doing? இந்த மிருகமானது என்ன செய்து கொண்டிருக்கிறது? Can you read verse 13 and 14? 13 மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. Fine. Do you know what his third friend has done? The third friend has made an image of the second friend. Who is the second friend? Antichrist. And he made an image of the Antichrist for all the people to worship him. Now, is there any option not to worship? இந்த இரண்டாவது மிருகத்திற்கு ஒப்பாக இந்த மூன்றாவது மிருகம் ஒரு சொரூபத்தை நாம் உண்டு பண்ண வேண்டும் என்று அங்கே பூமியினுடைய குடிகளுக்கு சொல்லினதையே நாம் இங்கே வாசிக்கிறோம். In case if any person is not worshipping the Antichrist, what is going to that person? Can you read verse 15? இந்த அந்திகிறிஸ்துவை வணங்காவிட்டால் என்ன நிகழும் என்று சொல்லி நாம் 15வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். 15 மேலும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. See, this is not a mandate only for India or Pakistan or maybe China. It is a global mandate that if anyone is not going to worship, even the people in Tamil Nadu and Kotagiri, they will be killed. இந்த மிருகத்தினுடைய சொரூபத்தை வணங்காத இந்த உலகத்தினுடைய குடிகள் எல்லாம் இங்கே அழிக்கப்படுவார்கள், அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். Nowadays it is very difficult to identify a believer, right? Are you really a believer? Some people go to the church, some people go there, everything. It's very difficult to identify between who is a real believer and rest of them. That's the current status. இப்போதுள்ள நாட்களிலே நாம் உண்மையான விசுவாசி யார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு நம்மளுக்கு அறிய முடிவதில்லை சில வேளைகளிலே. The situation is going to change. Can you read verse 16? இப்போது இந்த நிலை மாறப்போகிறது. நாம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் 17 also. அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. Look at, it is very easy to identify who is with Antichrist and who is with Christ. It's very easy to identify. The reason because if you want to survive in this world, you have only one option. Either on your right hand, you should be having the mark of the Antichrist, or in your forehead, you should be having the seal of the Antichrist. இங்கே நாம் யாருக்கு அங்கே அந்த கிறிஸ்துவின் அருகிலே பக்கத்தில் இருக்கிறார், யார் கிறிஸ்துவனுடைய பக்கத்தில் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் எளிதாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்கே இந்த மிருகத்தினுடைய முத்திரையை வலது கையிலாவது அல்லது நெற்றியிலாவது கொள்ளக்கூடியவர்கள் அங்கே அந்த கிறிஸ்துவனுடைய அருகிலே அங்கே இருக்கிறார்கள். It is almost impossible or very difficult to survive during the second part of the Great Tribulation. If you want to survive, if you want to go to school, if you want to just apply, maybe appear before the public, if you want to go to the market, all people will look that, do you have the seal? Or your right hand, do you have the seal? If it is not there, it is almost very difficult to survive in the world at that point of time. மகா உபத்திரவத்தினுடைய 2ஆம் நிலையில், அதாவது அதனுடைய பிற்பகுதியிலே நாம் வாழ்வது என்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு காலகட்டம். அது இந்த விதமாக நாம் இந்த முத்திரையை நாம் பெற்றுக்கொள்வது நாம் கட்டாயம் பெற வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு நிலை அங்கே ஏற்படும்.
So let me quickly summarize verse chapter 13. நாம் 13வது அதிகாரத்தை சுருக்கமாக நாம் பார்க்கலாம். Chapter 12, when we see that a frustrated dragon, frustrated Satan, looking for his friend to do something in this world. 12வது அதிகாரத்தில் அங்கே ஒரு வலு சர்ப்பமானது இந்த உலகத்திலே ஒரு ஏதோ ஒரு ஸ்திரியை அழிக்க நினைக்க அங்கே செய்கிறது. How did he deceive the world? He deceived the world by having a mortal wound. He was almost dead. Then he came to life, and the people started realizing that he's not a normal person. He's a god, and they started worshipping him. Who is like this person? That's the way he deceived the whole world. அங்கே அந்த வலு சர்ப்பம் பூமியின் குடிகளை வஞ்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Now, the third friend has come. What is the role of the third friend? The role of the third friend is that to create an image of the second friend and a global mandate that all the people should worship him. Not only that, in order to carry the mark, they should be having the seal of Antichrist on the forehead or on the right side of the hand. Otherwise, you cannot survive in this world. மூன்றாவது நண்பன், அதாவது மிருகமானது முந்தின மிருகத்திற்கு ஒப்பாக ஒரு சுரூபத்தை உண்டாக்கி அதை வணங்க வேண்டும் என்று சொல்லியும் அதே வேளையில் முத்திரையையும் கூட பெரும்படியாகவும் அங்கே ஜனங்களை அங்கே வஞ்சிக்கிறது. அந்த நாட்களிலே நாம் வாழ்வது என்பது மிகவும் கடினமாக இருக்கும். End of chapter 13. Any one of you, do you think that God's plan is going something out of control now? நாம் 13வது அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியை பார்க்கும்போது தேவன் தன்னுடைய கட்டுப்பாட்டை, அதாவது அவருடைய கட்டுப்பாட்டை இழந்தவராக பார்க்கிறதாக இருக்கிறதா? Look here, a global mandate to worship the Antichrist. You cannot survive in this world without a seal. How can a believer survive? Do you think that God's plan is going out of his sovereign control? அங்கே நாம் இந்த விதமாக முத்திரையை பெற்று பெரும்படியான ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலையில் உலகம் முழுவதும் செல்லும்போது தேவன் தன்னுடைய கட்டுப்பாட்டை, அதாவது அவர் மௌனமாக இருக்கிறார் என்று நாம் நினைக்கலாமா? If you think that way, the answer is in chapter 14. நாம் அப்படி நினைக்கும்போது அதுக்கு உண்டான பதிலை நாம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். Let me quickly go. The 144,000 who are sealed out of ethnic Israel tribes, God has a specific purpose for them. They are following the Lamb and they are preaching the gospel to the people around them. 16வது அதிகாரத்தில் அங்கே 1,45,400 பேர் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த இந்த நபர்கள் அங்கே தேவனுடைய நாமத்தை குறித்து சகலத்திற்கும் அங்கே அறிவிக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். Now, even from the heaven, ideally speaking, that should be a sad song. Look at chapter 13. People are brutally getting killed. You cannot survive there, but the heaven is rejoicing. Why? Because from a heaven perspective, God's rule has about to start. His judgment is about to come, and everything is going well as per God's plan. The heaven is rejoicing. That is the right perspective to the things happening on this earth. 14வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது தேவன் அங்கே செயல்படக்கூடியவராக இருக்கிறார். இங்கே தன்னுடைய நியாய தீர்ப்பை அவர் செலுத்துவதற்கு அங்கே ஆயத்தமாக அங்கே இருக்கிறார். Now let me ask you a question. Do you think that anyone can preach gospel during this time? இந்த நாட்களிலே நாம் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க முடியுமா என்று கூட நாம் சிந்திக்க வேண்டும். Even if a believer wants to go to a market in Chennai or a Coimbatore, he has to just close his head and just wrap his right hand so the people will not recognize him. That's the way a believer can go. Do you think that gospel can be preached in that time? அந்த நாட்களிலே நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியுமா? நினைத்து பார்க்க வேண்டும். Let us read verse 6 and 7. 6வது 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பின்னும் வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து. That's fine. Now there is an angel who is preaching what? Eternal gospel to
all the tribes and the people and the nations in this world, even during that great tribulation. இங்கே மகா உபத்திரவ காலத்தில் ஒரு தூதன் பூமியில் வாசம் பண்ணுகிற எல்லா ஜாதியாருக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும் நித்திய சுவிசேஷத்தை அங்கே அறிவிக்கக்கூடியவனாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். Can you read verse 9 and 10? 9வது 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினை ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். Look at now. Just listen to me. On one side, there is a global mandate that if you want to survive, what you should do? You should worship the Antichrist and you should be having the seal on your foreheads. On the other side, an angel is telling that, see, if anyone is worshipping the Antichrist, if anyone is having the seal of the Antichrist, your destiny will be in the eternal lake of fire, which the fire will be there forever and ever. You can select which option you want. இங்கே நாம் பார்க்கும்போது ஒருபுறம் இந்த உலகம் முழுவதும் இந்த சொரூபத்தை வணங்கி இந்த முத்திரையை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது வலுசற்பமானது இப்படியாக இருக்கும்போது இன்னொரு நிலையிலே நாம் பார்க்கும்போது இதை வணங்காதபடிக்கு இந்த முத்திரையை அதாவது இந்த முத்திரையை பெறக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய ஆக்கினையை, தேவனுடைய கோபாக்கினையை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். So do you think that the God's plan is going well or it is getting impacted now? It's going well. Look at, even in midst of the great tribulations and when some of us speak in terms of the persecution, God's plan is going well as He planned. இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே தேவன் தன்னுடைய திட்டத்தை அவர் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். நாம் அறிய வேண்டும். Now let us read the second blessedness in the book of Revelation, verse 13. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. இவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டெழுந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூடப்போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லினார். There is only one religion, there is only one faith, there is only one Christian faith which can say that blessed are those who are dead in Christ. இங்கே நாம் அடுத்ததாக இரண்டாவது பாக்கியத்தை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த உலகத்திலே நாம் பாக்கியமான ஒரு விஷயம் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். No other religion, no other philosophy can make this statement. Only the Christian faith can make this statement that blessed are those who are dead in Christ. இந்த உலகத்திலே வேறு எந்த தத்துவமோ அல்லது மதமோ இப்படியாக சொல்வதில்லை. ஒன்லி அதாவது கிறிஸ்தவ நம்பிக்கை மட்டுமே, விசுவாசம் மட்டுமே இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. There are two reasons for that. அதற்கு 2 காரணங்கள் உண்டு. The reason number 1, because death for a Christian is that as if after a long journey, maybe from all the way from Chennai till Kotagiri, after a long journey, finally we are entering into the Father's house, into the presence of the Father. It's a great glory. We are entering our destiny. There is no pain, there is no cry, no weeping, nothing. That's a place we are entering, and it is a great rest for all those who are entering into that place. That's the first reason. முதலாவது காரணம், இந்த உலகத்திலே அதாவது நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரயாணத்தினுடைய முடிவிலே நாம் கடைசியாக செல்லக்கூடிய இடம் பிதாவினுடைய வீடாக இருக்கிறது. அங்கே நமக்கு ஒரு நித்திய இளைப்பாறுதல் இருக்கிறது. அங்கே நாம் அங்கே அழுகை இல்லை, தவிப்பும் இல்லை, எந்த ஒரு அங்கே வேதனை இல்லை, துக்கம் இல்லை, அங்கே இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. There is a second reason. இரண்டாவது காரணம், all the good works which we have done, do you know how long the people will remember? இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள், நற்கிரியைகள் இந்த உலகத்தினுடைய மக்கள் எவ்வளவு காலம் அதை நினைப்பார்கள்? One of the event could be our funeral. அதை நாம் பார்க்கும்போது ஒன்று நம்மளுடைய மரணம்.
During our funeral, many people will say good things about us. நம்முடைய மரணத்திலே அநேகர் நம்மை குறித்து நல்ல விஷயங்களை இங்கே சொல்லுவார்கள். After the death, for few more years, the people will talk about us. மரணத்துக்கு பின்பாக சில காலங்கள் நம்மை குறித்து நாம் பேசுவார்கள். I don't have any idea about my great grandfather, what he has done. சகோதரருடைய கொள்ளு தாத்தா கொள்ளு தாத்தா அவரை குறித்து எந்த ஒரு இதுவும் தெரியாது. But verse 13 says that whatever we have done, our Lord will never forget it. பாருங்கள் 13வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். All those who are dead, the blessedness, the reason because all the good things which you have done for the Lord, people may not know that. Even if they know, they will remember only for a few years of time. But Lord Jesus Christ, He will remember it and He will recognize it. இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய நற்கிரியைகளை சில காலங்கள் மாத்திரமே மனிதர்கள் நினைவு கூறுவார்கள். ஆனால் தேவனுக்காக கர்த்தருக்காக நாம் படக்கூடிய பிரயாசங்கள் அங்கே தேவன் எப்போதுமே அவர் நினைக்கக்கூடியவராக அவரோடு கூட செல்லக்கூடியதாக இருக்கிறது. So let me quickly summarize chapter 14. 14வது அதிகாரத்தை நாம் சுருக்கமாக சொல்லி முடிப்போம். In chapter 13 we see that a global mandate to worship the Antichrist, and you cannot survive in this world without worshiping him or having the seal on his forehead or the right hand. But in chapter 14 we see that in midst of the great tribulation there is an eternal gospel preached by the angel stating that if anyone worship Antichrist, your eternal destiny will be in the lake of fire, not for few years, not for 3.5 years. It will be there for ever and ever. 13வது அதிகாரத்தில் நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை, அதாவது நாம் அந்த லக்கத்தை உடையவர்களாக இந்த முத்திரையை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வலுசர்ப்பம் அங்கே நிர்பந்திக்கிறது. அதே வேளையில் அப்படி செயல்படும் போது அந்த முத்திரையை தரித்து கொண்டு அந்த சொரூபத்தை வணங்கும் போது அவர்கள் இருக்கக்கூடிய தேவனுடைய கோபாக்கினை நித்திய ஆக்கினையை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். So the exhortation here is that better stand for your faith and conviction and follow Jesus Christ. Don't take that seal, you will be killed, you will be brutally killed, but you are a blessed person. The reason because you are entering into the eternal rest of the Father, and your Father will remember all the good works you have done. நாம் செய்ய வேண்டிய விசுவாசியாகிய நாம் செய்ய வேண்டிய விஷயம், அந்த நாட்களிலே இந்த முத்திரையை நாம் தரிக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசத்திற்காக அங்கே நாம் நிற்க வேண்டும். தேவன் அதை கனம் பண்ணக்கூடியவராக. அது மாத்திரமல்ல, அப்படியாக நாம் மரிக்கும்போது நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்கிறார். Now let's come to chapter 15. நாம் 15வது அதிகாரத்துக்கு நாம் வருவோம். Which seal is pending now? The bowl judgment. Yeah, the bowl judgment. அங்கே கலச நியாய தீர்ப்பு அங்கே மீந்ததாக இருக்கிறது. Bowl judgment means the bowl is filled with something else. What exactly is with the bowl is filled? The wrath of God. The wrath of God, the kobam, right? The wrath of God, that is the final series of judgment, which is a bowl judgment. கலச நியாய தீர்ப்பு என்று சொல்லும்போது அந்த கலசத்திலே, அதாவது அந்த பாத்திரத்திலே ஒன்று நிரம்பி இருந்து அது நியாய தீர்ப்பாக அங்கே வெளிப்படுத்தப்பட போகிறது என்பதை குறித்து நமக்கு தெரிவிக்கிறது. A quick recap. 4 things we discussed about all this all this judgment. What is the first thing? Judgment after judgment after judgment, there is an escalation. நாம் நியாய தீர்ப்பின் மேல் நியாய தீர்ப்பை இப்படியாக செல்லும்போது அங்கே அது ஒரு வீரியமிக்க அதிகமாக ஒரு நியாய தீர்ப்பாக அங்கே சென்று கொண்டிருக்கிறது. Secondly, all the people in this world, they know that the source of this judgment is not man-made calamity. It is not from on this earth. The source of this judgment is from God of heaven, from heaven. இந்த நியாய தீர்ப்புகள் எல்லாம் பார்க்கும்போது இதற்கு ஆதாரமாக இருப்பது அங்கே தேவன், இதற்கு பின்னாக செயல்படுவது தேவன் அங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது இந்த பூமியின் குடிகளுக்கு நன்றாக தெரியும். And what is the third thing? மூன்றாவது விஷயம், all they know that the reason for this judgment is that their sin and wickedness and rebellious nature. மூன்றாவது விஷயம், இந்த நியாய தீர்ப்புக்கு எல்லாம் காரணம் அவங்களுடைய பாவமே, மனிதனுடைய பாவமாக இருக்கிறது. Fourth thing, நான்காவது விஷயம்,
Despite knowing this, they won't repent. That's right. Despite knowing that the source of this judgment is from heaven and the reason is their sin, they don't want to repent. They don't want to change their heart, and their heart is getting more hard-hardened after all these judgments. கடைசியாக நாம் இந்த நியாய தீர்ப்புகள் எல்லாம் மனிதர்கள் காணும்போது அதன் மூலமாக வரக்கூடிய உபத்திரவங்களை எல்லாம் பார்க்கும்போது அவருடைய இருதயமானது கடினப்பட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பாதபடிக்கு ஒரு நிலையிலே அவர்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். In chapter 15, before the final bowl judgment, there is a praise, a song of Moses and worship we see in heaven. நாம் 15வது அதிகாரத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய நியாய தீர்ப்பை ஆண்டவர் செயல்படுத்தும் போது அங்கே நாம் ஒரு பாட்டை நாம் பார்க்க முடியும். Verse 4 says that, "Who will not fear you, O Lord, and glorify your name, because you alone are holy." 4வது வசனத்திலே, கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மையப்படுத்தாமல் இருக்கலாம். Look at தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். all the people in this world, they understood that the reason and the source of this judgment, they don't want to repent it. Look at, finally there is a day which is going to come there. They will stand before Jesus Christ and all the mouth will be shut. No one can say that, Lord, I did not know that. Lord, no one told me. No one can say that. Why? Because it is clearly maybe explain to all the people why and what these things are happening. நாம் கடைசியாக இந்த நியாய தீர்ப்பை குறித்து நாம் சிந்திக்கும் போது பூமியில் உள்ள குடிகள் எல்லாம் விதமாக சொல்ல முடியாது. அதாவது தேவன் மீது அவர்கள் எந்த ஒரு குறையும் இங்கே குற்றமும் அங்கே சொல்ல முடியாது. அவர்கள் நியாய தீர்ப்பினுடைய காரணங்கள் எல்லாம் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். Now in the next 10 minutes, let's quickly go through that 7 bowl judgments. அடுத்து 10 நிமிடங்களில் நாம் இந்த 7 கலச நியாய தீர்ப்பை குறித்து நாம் சிந்திக்கலாம். 16 verse 2 says that when the first bowl judgment poured on this earth, it resulted in an ugly and painful sores appeared on the people who had the mark of the beast and who worshipped his image. இங்கே 16வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்கிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். Just imagine, can any person sit like the way we are sitting? நீங்கள் நினைத்துக்கொள்ளும், We cannot sit on a chair. Can anyone sleep on a bed? Not possible. Can anyone stand? நாம் இப்படியாக இருக்கும்போது நாம் இருக்கிறது போல அங்கே அந்த நாட்களிலே அங்கே நிற்க முடியுமா, அல்லது உட்கார முடியுமா, அல்லது நாம் படுக்க முடியுமா? Yeah. Just see that. Are you able to see an escalation compared to seal and the trumpet judgment? Yes. Don't simply read this. Just imagine painful sores for all the people who has the mark of the Antichrist. They cannot survive on this earth. Very difficult. அந்திகிறிஸ்துனுடைய Praise God. பிரைஸ் காட். அந்திகிறிஸ்துனுடைய முத்திரையை தரித்தவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அங்கே ஆக்கினையை உபத்திரவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். Now the second bowl judgment, it says that verse 3, end of verse 3, every living creature that was in the sea died. 2வது கலச நியாய தீர்ப்பிலே நாம் பார்க்கும்போது சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் அங்கே மாண்டு போகிறது என்று சொல்லி நாம் அறிய முடியும். In the seal judgment, just quickly recollect, in the seal judgment, what was the percentage? 1/4. 1/4. In the trumpet judgment, what was the proportion? 1/3. In the bowl judgment, full. இங்கே நாம் கலச நியாய தீர்ப்பிலே எல்லாம் அங்கே அழிந்து மாண்டு போகிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். Sea is gone. Let's look into verse 4. The third angel poured and on the rivers and the springs of the water, and they turned into the blood. No drinking water. 3வது கலச நியாய தீர்ப்பிலே பார்க்கும்போது ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் அங்கே ஊற்றும்போது அவை எல்லாம் அங்கே இரத்தமாகிறது
என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். They cannot sit and stand and sleep. They cannot get anything from the sea. Even a normal drinking water, it is getting impacted. அங்கே அவர்கள் நிற்கவோ அங்கே முடியாது. அடுத்ததாக சமுத்திரத்திலிருந்து அங்கே அவர்களுக்கு எதுவும் கிடைக்காது. அடுத்ததாக அங்கே தண்ணீர் எல்லாம் அங்கே ரத்தமாக மாறுகிறது. Fourth angel, verse 9, it says that the people were really scorched by the terrible heat, the sun, from the terrible heat from the sun, and the verse here it says that yet they blaspheme the name of the God and they don't want to repent it. நான்காவது கலச நியாயத்தீர்ப்பிலே பார்க்கும்போது அங்கே தீயினால் தீயினால் மனுஷனை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த உஷ்ணத்தினால் மனுஷர்கள் தகிக்கப்படும் போது அவர்கள் தேவனுடைய நாமத்தை அங்கே தூசிக்கிறார்கள். ஆனால் அவரை மகிமைப்படுத்த அங்கே மனம் திரும்பவில்லை. Look at those who are parents, right? I just want to take your attention. Yeah, your maybe distraction, something. So all those who are parents, we advise our children don't do this, actually don't do this. Many times after we are so fed up and frustrated, we'll say that still you don't want to obey. That's a question. Still, yet you don't want to understand, yet you are not understanding. You are getting that word yet. The same yet is used there. Even after all these judgments, yet the people, they don't want to repent. Yet they want to blaspheme God. That is a repeated words used in this chapter. இந்த நியாய தீர்ப்புகள் எல்லாம் பார்த்த ஜனங்கள் அவர்கள் அவரை மனம் திரும்பாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் இங்கே பார்க்கிறோம். Fine. Verse 10 it says that when the fifth angel poured out his bowl judgment, complete darkness over the kingdom of the Antichrist. இங்கே ஐந்தாம் தூதன் அந்த ஐந்தாம் கலச நியாயத்தீர்ப்பிலே நாம் பார்க்கும்போது அவனுடைய முழு ராஜ்யமும் அங்கே இருளடைந்தது என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். In my version, the end of verse 11 says that, but nevertheless they still refuse to repent of their deeds. இப்படிப்பட்ட நிலையிலையும் கூட மனிதர்கள் அங்கே பூமியினுடைய குடிகள் அங்கே மனம் திரும்பவில்லை. பாருங்கள் 11வது வசனத்தில், பரலோகத்தின் தேவனை தூசித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. Now the next bowl judgment is a bit interesting. Let me explain to you. ஆறாவது கலச நியாயத்தீர்ப்பை குறித்து இன்னும் ஆர்வம் தரக்கூடிய விதத்தில் இருக்கிறது. நாம் அதை வாசிக்கலாம். When the sixth angel poured out his bowl, the great Euphrates river, it got dried up with a specific purpose. ஆறாவது கலச நியாயத்தீர்ப்பிலே பார்க்கும்போது ஐபிராத் 12வது வசனம், ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். Now all the three friends are coming. Who are the three friends? Yeah, all the three friends are coming and they are joining together all the kings and rulers in this world. இங்கே மூன்று நண்பர்களும் சேர்ந்து இந்த பூமியினுடைய மற்ற ராஜாக்களோடு கூட சேர்ந்து அங்கே யுத்தம் பண்ண செல்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். And all they are gathering in a place called Armageddon in verse 16, and they want to battle, they want to fight against the Lord. Look at Euphrates river is dried up, the people are coming, the three friends, they are gathering all the people to fight against our Lord. இங்கே அந்தி கிறிஸ்துவம் அங்கே அவனுடைய கூட்டாளி எல்லாரும் சேர்ந்து அங்கே 16வது வசனத்தில் நாம் பார்க்கிற அர்மகதோன் என்னும் என்னப்பட்ட இடத்திலே அங்கே கூட்டி சேர்த்து யுத்தம் பண்ண போவதை நாம் அங்கே பார்க்க முடியும். Now in between there is an interesting blessedness again. Verse 15. Can one of you read verse 15? இதோ திருடனைப் போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறான் பாக்கியவான். Here it says that Jesus Christ is coming like a thief. இங்கே இவை எல்லாவற்றின் மத்தியிலும் அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பாக்கியத்தை நாம் அங்கே பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து அங்கே திருடனை போல் அங்கே வருகிறார். Do you know what do you mean by Jesus Christ is coming like a thief? உங்களுக்கு தெரியுமா இங்கே இயேசு கிறிஸ்து விதமாக திருடனை போல் வருவது என்பது என்னவென்று? To steal something? ஏதாவது திருட அவர் வருகிறாரா? It is a metaphor. This metaphor says that
in your locality, in your society, there is an announcement by the police that there is a thief which is there roaming around in the night. You be very careful. நாம் இது ஒரு இது ஓமையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு திருடன் வருகிறான் என்று எல்லோருக்கும் ஒரு எச்சரிப்பு செய்வதைப் போல அங்கே இருக்கிறது. Now your family, 5 people are there. Each people will say that let me be awake for 2 hours, 3 awake. Do you know, thief will not come. Thief knows that actually you are awake, you are watching. The thief will never come into your house. நம்முடைய குடும்பத்திலே ஒரு சிலர் செயல்படுவதைப் போல அவர் வருவார், அதாவது விழித்திருப்போம், சில வேளையில் அவர் வரமாட்டார் என்று சொல்லி கூட நாம் அங்கே தூங்கிவிடலாம். After few weeks you are deciding that now the thief will not come. இங்கே திருடன் வரமாட்டார் என்று சொல்லி ஒரு நிலைக்கு நாம் செல்லும்போது you are switching on the AC and you are sleeping a deep sleep. That's the time the thief will come. நாம் ஏசியை ஆன் பண்ணி அங்கே நாம் தூங்கச் செல்லும்போது, தூங்கி கொண்டு இருக்கும்போது அப்போது கூட இந்த திருடன் வரப்போவது நமக்கு தெரியாது. It is only a metaphor which says that Jesus Christ, when he comes, it is not the time when we expect it. நாம் அறியாத வேளையிலே அவர் அங்கே வருவார். Or in other words, here its passage says that we all will say that Jesus Christ can come at any time. But if someone asks inside our heart, we know 100% sure that Jesus Christ will not come today. Yeah? Jesus Christ will not come today. That's the way we live in this world. இயேசு கிறிஸ்து என்று வரமாட்டார் என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர். அப்படியாக இல்லை. நாம் எப்போது வேண்டுமானாலும் அவர் வருவார் என்கிற அந்த ஒரு எண்ணத்திலே, சிந்தையிலே நாம் வாழ வேண்டும். The way I interact with others, the way I speak with others, if you look at my priority, if you look at my desires, everything, it shows that Jesus Christ cannot come at least in the next couple of weeks' time. That's the way I live. நம்முடைய உறவு, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து இப்போ வரமாட்டார் என்று சொல்லி அந்த விதமான ஒரு நிலையிலே நாம் இருக்கக்கூடாது. I'm telling on a lighter note. Yeah, you hope you understood. Now, verse 15 says that it is a metaphor of a cloth or a dress. 16. Verse 15, it is a metaphor of a dress or a cloth. அடுத்ததாக 15வது வசனத்திலே அங்கே இன்னும் நாம் வஸ்திரத்தை குறித்து அங்கே ஒரு உவமையை நாம் பார்க்கிறோம். There are 3 events or a 3 time period in that metaphor. இந்த உவமையிலே அங்கே 3 காலங்களை நாம் குறித்து நாம் பார்க்க முடியும். When we go through chapter 3, chapter 6 every word, John is telling that when we were completely a wretched, sinner, wicked person, our cloth is like a dress is something like a very filthy, dirty cloth. But when we accepted Jesus Christ dipped our cloth into his blood. He has taken and it is a white robe, a righteous cloth. That's what Jesus Christ has given to us when we accepted him. இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும்போது அவர் தன்னுடைய வஸ்திரத்தை அவர் நமக்கு உடுத்து வைத்திருக்கிறார். That's the first event. Yeah. அது முதலாவதாக இருக்கிறது. There is a third event which is going to happen now when we see Jesus Christ on the final day. Jesus Christ will keep us blameless before his Father and he will give a white robe, a perfect white robe, our righteousness which Jesus will give to us. That's the final state. இரண்டாவதாக நாம் கடைசியாக நம்மை குற்றமில்லாத மாசற்றவர்களாக அவர் நிறுத்தும்போது அவர் தன்னுடைய வெண்மையான வஸ்திரத்தை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். In between these 2 events, what can happen to us? I'm closing, just listen to me. In between these 2 events, what can happen to us? இந்த 2 சம்பவத்திற்கும் இடையிலே என்ன நடக்கும்? There is a chance that we may lose our clothes or we may maybe again some dirty and filthiness can happen in our life. நம்முடைய வஸ்திரங்களை நாம் இழக்கலாம். நம்முடைய வஸ்திரத்திலே அழுக்குகள் அங்கே சேரலாம். நம்முடைய வஸ்திரங்கள் அங்கே அழுக்குப்படலாம். The blessedness here is that if Christ is coming today, if Christ is coming tomorrow, how do you live?
Do you think that we'll be able to enjoy the sinful pleasures of this life? Absolutely no. நாம் நம்முடைய வஸ்திரங்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி செய்யும்போது நாம் பாக்கியவான்களாக நாம் இருப்போம். நம்முடைய பாவ சந்தோஷங்களிலே நாம் வாழாமல் நம்முடைய வஸ்திரத்தை நாம் காத்துக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். If Christ is coming today, can we see all the things in this mobile? Probably may not be. இயேசு கிறிஸ்து இப்போது வருவார் என்றால் நாம் பார்க்க இந்த மொபைல் ஃபோனிலே பார்த்து கொண்டிருக்கிறவர்களெல்லாம் நாம் பார்க்க மாட்டோம். If Christ is coming tomorrow, the way we interact and speak with others will be completely different. இயேசு கிறிஸ்து நாளை வரப்போகிறார் என்றால் நம்மளுடைய சம்பாஷணைகள் அதற்கு ஏற்றால் போல் நாம் செயல்படுவோம். So the blessed person, this is a metaphor, yeah? The blessed person is there. Keep his clothes pure and not losing his clothes. Otherwise, he'll be naked and shamed when he comes. இங்கே பாக்கியவான் யார் என்றால் தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவனே, விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவனே இங்கே பாக்கியவானாக இருக்கிறான். Let me close here. We have completed 3 series of judgments. முடிவாக நாம் பார்க்கும்போது இந்த 3 வகையான நியாய தீர்ப்பை குறித்து நாம் தியானித்தோம். And we'll continue our study after in the 3rd session. May God help us with these words. மீண்டுமாக அடுத்து மீதமுள்ள விஷயங்களை குறித்து நாம் பார்க்கலாம். ஆண்டவர் தாமே நம்மை வழிநடத்துவாராக.